கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் சொல்லப்போகும் இந்த பெண்மணியை குறித்து, ஏசப்பா, பெண் மிஷனரியை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து நாங்கள் நல்ல கருத்துக்களை தெரிந்தெடுத்து, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் வாழ்வில் அதை திறம்பட செய்ய எங்களோடு இருந்து இனி வரும் காலங்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிஷனரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்லட் வைகாஃப். இவங்க ஏப்ரல் 30 1893 வருடம் பிறந்தார்கள். இவங்க ஒரு அமெரிக்க எழுத்தாளர். அதுக்கப்புறமா இவங்க ஒரு மிஷனரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கல்வியாளரும் கூட. இவங்க இந்தியாவை தளமாக கொண்டவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை முறை அப்புறமா கல்வி பார்த்திங்கன்னா, இவங்க பிறந்தது தமிழ்நாட்டில் கொடைக்கானல். எங்கே பிறந்தாங்கன்னா கொடைக்கானலில் தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய தந்தை ஜான் ஹென்றி வைகாஃப், தாயார் சாண்ட்லர் வைகாஃப். இவங்க டச் சீர்திருத்த திருச்சபையை தன்னுடைய அதுதான் அவங்களுடைய ஒரு பாரம்பரிய திருச்சபையாக காணப்பட்டது. இவங்க அமெரிக்க மிஷனரிகள். இவங்களுடைய தாயாரும் இந்தியாவில் தான் பிறந்தார்கள். மிஷனரி ஜான் ஸ்கடர் இவர்களுடைய சகோதரி, சாண்ட்லரோட உடன் பிறந்தவர். 1915 பார்த்திங்கன்னா இவங்க எங்கே படித்தாங்கன்னாக்கா வெல்லஸ்லி கல்லூரியில் பட்டம் பெற்றார். அதுக்கப்புறமா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் உயர் படிப்பை தொடர்ந்தார். அதுக்கப்புறமா இவங்களுடைய மூத்த சகோதரர் ஜான் ஹென்றி வைகாஃப் ஜூனியர் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் இருதயவியல் பேராசிரியராகவும் அதுக்கப்புறமா மருத்துவ பள்ளியின் டீனாகவும் இருந்தார். இதுதான் இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை. ஸோ இவங்க குடும்ப பின்னணியே நம்ம எடுத்துட்டோம்னாக்கா எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, மிஷனரியாக பணிபுரிந்திருக்கிறார்கள், ஒரு நல்ல கிறிஸ்துவ ஒரு பின்னணி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இவங்க தாய் தந்தையிடம்தான் அந்த ஒரு நல்ல பண்புகளை பெற்று கொண்டிருப்பாங்க. ஏன்னா மிஷனரியாக பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் இவங்களுக்கு இருந்ததில்லை. அந்த ஆர்வம் எப்படி வந்திருக்கோன்னாக்கா, ஒன்று நம்ம யாருடைய கதையாவது படிச்சிருப்போம், யாருடைய எழுத்துக்கள் மூலமாக கவரப்பட்டிருக்கலாம், இல்லை யார் மூலமாவது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கதைகளாகவோ புத்தகங்களாகவோ நம்ம படித்திருக்கலாம். அப்போ நம்மளை அறியாமல் நம்மளுக்கு அந்த ஒரு வாஞ்சை வரும். அப்படி இவங்க தாயாருடைய அந்த நல்ல ஒரு கிறிஸ்துவ பின்னணியை கொண்ட அந்த குடும்பத்தினால இவங்க அந்த மிஷனரி பணிக்கு வர்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய தொழில்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஆற்காடில் நம்ம தென்னிந்தியாவில் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள ஆற்காடில் தாயின் மிஷன் பணியில் சேர அவர் விருப்பம் தெரிவித்தார். ஸோ எப்பவுமே மிஷனரிகளும் ஊழியக்காரரும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா, அந்த எந்த இடத்த அவங்க மிஷன் தளமாக தேர்ந்தெடுக்கிறார்களோ அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழி மற்றும் கலாச்சார திறன்களை அவர்கள் ஃபஸ்ட்டு நன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் மொழி மற்றும் அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவோம்ல, கலாச்சார திறன்களை நன்றாக கற்று அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க பார்த்திங்கனாக்கா சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் இவங்க கற்பித்தார்கள். 1940 பார்த்திங்கன்னா அமெரிக்க சர்ச் குழுக்களின் நன்கொடைகளால் ஆதரிக்கப்பட்ட மட்டத்தூரில் ஒரு கிராமப்புற மையத்தை ஏற்பாடு செய்து நடத்தினார். இப்போ கூட பார்த்திங்கன்னா
பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதை முட்டத்தூர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா என்னன்னாக்கா ஒரு பள்ளி இருக்கும், அதோட சேர்ந்த ஒரு சபையும் காணப்படும். இன்றும் பார்த்திங்கன்னா அது நன்றாக வளர்ந்து நிர்வாகம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஸோ இவங்க யாருக்காக உதவி செய்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புற ஆதரவற்ற பெண்களுக்காக. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மையத்தை, முட்டத்தூரில் ஒரு மையத்தை வந்து அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த ஊழியம் செய்யும்பொழுது இவங்களுக்கென ஒரு தனி திட்டம் இருந்தது. என்னன்னா ஒரு பள்ளி ஆரம்பித்தார்கள், அதுக்கப்புறமா பகல் நேர நர்சரி ஒன்று ஆரம்பித்தார்கள், அதுக்கப்புறமா மாலை வகுப்புகள், அதுக்கப்புறமா ஒரு மருந்தகம். யோசிச்சு பாருங்களேன், ஊழியக்காரங்கள் நம்ம வாரம் வாரம் பெண் ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அவங்கெல்லாம் எப்படி சுயநலம் இல்லாமல் செய்கிறாங்கல்ல. ரொம்ப அவங்க செய்கின்ற அந்த காலம் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சர்வீஸ் மைண்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாள் நைட்டு அரௌண்ட் 11:15 இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், சரி கேஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு கேஸ் மாத்திரை என்னென்னமோ ட்ரை பண்ணேன். நம்ம நேச்சுரல் ரெமெடி லெமன் கலக்கி குடிப்போம், அதுக்கப்புறமா வந்து ஓமம் வாட்டரு, அப்புறமா பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கிறது, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் டில் ஒரு 2:30 வரைக்கும் எனக்கு கண்ட்ரோலே ஆகலை. வயிறு வேற வீங்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு, செஸ்ட்டுக்கிட்ட பயங்கர பெயின். எனக்கு டவுட்டு வந்து செஸ்ட் பெயினா இல்லை கேஸ்ட்ரைட்டிஸான்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்னு உடனே என்னோட அண்ணனை வந்து கூப்பிட்டேன். ஸோ அது அந்த அன்டைம்ன்றதுனால அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏசப்பா நான் யார் இந்த நேரத்தில் போய் கூப்பிட்றது, என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணுமே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா என்னுடைய சகோதரி வந்து 2 தெரு தள்ளி இருக்காங்க. அவங்க வந்து வயதானவர்கள் கூட, அவங்களோட கணவர் இருந்தாலும் 2 பேரால் அந்த நேரத்தில் வர முடியுமான்றது ஒரு சந்தேகம்தான். அதனால நான் வந்து அப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க அருகாமையில் பக்கத்து வீடே ஒருத்தர், அவங்க பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நான் ஏசப்பாட்ட இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அவங்க பெயர் தான் என் முன்னாடி வந்தது. உடனே நான் ஃபோன் அடித்தேன், அங்கிள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனோம், வர்றீங்களா? டைம் என்ன 2:15 2:30 நியரிங்னு வச்சுங்களேன். உடனே அவங்க வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னாங்க. எனக்கு ஏன் வந்து கரெக்டாக நான் அவங்கள கூப்பிட்டேன்னாக்கா, ஊழியக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அலர்ட்டாக இருப்பாங்க. தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஊழியம் செய்வதுலேயும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுலேயும் தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், நியர்பை ஹாஸ்பிட்டல் போனோம். கர்த்தருடைய கிருபையால் அது வந்து வேறு எந்த விதமான செஸ்ட் ரிலேட்டடு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அது ஒரு கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இசிஜி, அதுக்கப்புறமா மற்ற ஐவி லைன் எல்லாம் போட்டு மெடிசன்ஸ் இது பண்ணி ஒரு 1 hour நாங்கள் இருந்திருப்போம். அரவுண்ட் 4 o'clock வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கர்த்தருடைய நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா புலம்பல்ல கூறி இருக்கிறது போல் நம்ம ஒரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறதே வந்து கர்த்தருடைய கிருபை. ஆமேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் யாரை உதவிக்கு அழைப்பேன் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கரெக்டாக ஒரு ஊழியக்காரரை தான் நான் கூப்பிட்டேன். ஸோ அப்போ வந்து ஊழியம் செய்கிறவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தன்னலம் இருக்காது, சுயநலமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. மற்றவர்களுக்காக தான் அவங்க நிறைய நேரத்தை செலவிடுவாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது யார்ட்டையாவது பேசணும் போல் இருக்குது அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு மிஷினரியையோ இல்லை ஊழியம் செய்கின்றவர்களையோ தான் அணுகுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ஆதரவற்றவர்களுக்காக தான் நிறைய ஊழியம் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து 1939 மற்றும்
மற்றும் 1948 விடுமுறையில் மிஷனரி பணியை அவங்க வந்து அந்த பணியை குறித்து அமெரிக்க பார்வையாளர்களிடம் பேசினார்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வேலூரில் பார்த்திங்கன்னா நான் நிறைய மிஷனரிகளை சந்திச்சிருக்கேன். அப்படின்னா கணவன் மனைவியாக இல்லை குடும்பமாக சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட எண்ணம் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தான் அர்ப்பணித்திருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே நான் வந்து கிரம்பிள் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஒரு குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெண் பிள்ளைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டது. அடுத்த பெண் பிள்ளைக்கு இன்னும் வந்து திருமணமானது, ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலை. ஆனாலும் அதை வந்து அவங்க வந்து ஒரு குறையாவோ இல்லை ஒரு கத்தர்பாரு நான் கத்தருக்காக ஊழியம் செய்கிறேன், என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படின்னு யார்கிட்ட சொல்லியும் நான் வந்து கேள்விப்படவே இல்லை. ஆனால் நம்ம நார்மலாக வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து நம்ம கத்தரை சார்ந்து இருந்தாலும் ஒரு தயக்கமாக இருக்கிறோம், புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், நம்மளுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கலைன்னா கோவப்படுறோம், அதுக்கப்புறமா புலம்பிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்போ கர்த்தரை முழுவதுமாக முற்றிலுமாக சார்ந்து வாழறோமோ அப்போ இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க வந்து 1960 ஓய்வு பெற்றார்கள். அதுக்கப்புறமா இவங்க அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அங்கே நியூ ஜெர்சியில் ஃபவுண்ட் ப்ரூக்கில் வசித்து வந்தார்கள். ஓய்வு பெற்ற பிறகு தான் இவங்க சுறுசுறுப்பாகவே இருந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நல்லா தூங்கணும், என்னை வந்து ரொம்ப வேலை வாங்காதீங்க, நான் என்னால் முடிஞ்ச வேலை தான் நான் செய்வேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் இவங்க ஓய்வு பெற்ற பிறகு தான், நானும் போன வாரம் வந்து இவங்கள பற்றி பார்த்தோம், யார், ஈவ்லின் அம்மையார். அவங்க பாருங்கள் ஓய்வு பெற்ற பிறகு தான் 70 வயதில் தான் அந்த ஆட்கொல்லி மலை என்று கூறப்படுகின்ற கொல்லி மலையில் ஊழியம் செய்தார்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இவங்க பாருங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து தனது வாழ்க்கையை குறித்து சர்ச் குருக்களிடம் இவர் பேசினார். 1966 73 வயது வரைக்கும் இவர்கள் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக ஆரோக்கியத்துடன் நல்ல உற்சாகமாக ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவர்கள் வந்து மரித்தார்கள். அதுக்கப்புறமா இவங்க எந்த வருடம் மரித்தார்கள்னா ஜூலை 22 1966 ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலில் இவர்களுடைய பெயரில் ஒரு உணவகம் வைக்காஃப் டைனிங் ரூம்னு ஒன்று காணப்படுகிறது. அதுக்கப்புறமா சில காப்பகங்கள் மற்றும் கொடைக்கானலில் பழமையாக குடியிருப்பாளர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் வந்து விசாரித்து வைக்காஃப் மூலம் தெரிந்து கொண்டார்கள், நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1960 வைக்காஃப் குடும்பத்தினருக்கு இந்த கொடைக்கானல் பகுதி தான் ஒரு தாயகமாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வில்லா ரிட்ரீட். ஸோ வைக்காஃப் நீங்கள் வந்து நிறைய ஒரு சிலர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். பள்ளி அவங்க பெயரில் இருக்குது. அப்புறமா கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா அவங்க பெயரில் வந்து ஒரு உணவகம் காணப்படுகிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ அவங்க செய்த ஊழியம் மக்கள் மனதில் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவங்க பேரில் உணவகம்லாம் வைப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து கொள்வார். நம்ம எதை பற்றியும் கவலையே படக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் இந்த மனுஷ இயல்பின் காரணமாக நம்ம சில நேரங்களில் நம்ம துக்கப்படுறோம், கவலைப்படுறோம், அதுக்கப்புறமா வந்து கண்ணீர் விடுறோம். ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழும்பொழுது இது எதுவுமே நம்மளை குறுக்கிடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வெளியீடுகள் பார்த்திங்கனாக்கா இந்திய கருப்பொருள்களுடன் பார்த்திங்கன்னா
நூல்கள், கதைகள், புனைக்கதைகள் அல்லாதவற்றை எழுதினார்கள். அதுக்கப்புறமா தனது பணிகளை பற்றி தேவாலய விரியோகத்திற்காக பல அந்த சர்ச்சை விரிவாக்கம் பண்ணுவதற்காக பல துண்டு பிரசுரங்களை எழுதினார்கள். அதுக்கப்புறமா இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். நம்ம பார்த்தோம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அப்போ பார்த்திங்கனாக்கா மெட்ராஸில் இருக்கிற மகளிர் WCC உமன்ஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பாடத்தை நன்கு அறிந்தவராக இருந்ததுனால இவர் பள்ளி குழந்தைகள் உள்வாங்கி கொள்ளும் அளவுக்கு நல்ல பொருள் அப்படின்னு சர்க்கரை பூசப்பட்ட அறிவு மாத்திரைகள் உருவாக்குவதில் இவர் வெற்றி பெற்றுள்ளார். 1933 விமர்சகர் ஒருவர் இதை பற்றி எழுதியிருந்தாங்க. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், ஒரு கல்லூரி பேராசிரியர் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, மேம் இது ரொம்ப டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், இருக்கிறதுலே ரொம்ப கடினமான பாடம். ஆனால் அவங்க ஒரு கதை மாதிரி எழுதுகிறாங்க, ஒரு கதை மாதிரி அதை எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒரு பாடத்தை நன்கு அறிந்திருந்தால் தான் நம்மளால் அந்த மாதிரி ஒரு கதை வடிவிலையோ இல்லை மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணமாகவோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் விதமாகவோ நம்ம எடுக்க முடியும் பாடத்தை. அதே மாதிரி தான் இவங்களும் அந்த பிள்ளைகள் உள்வாங்கி கொள்ளும் அளவுக்கு அவங்க நல்ல கருப்பொருள், அது எப்படின்னாக்கா சர்க்கரை பூசப்பட்ட அறிவு மாத்திரை உருவாக்கினார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா சிலரோடு நம்ம உக்காந்து பேசுவோம்ல. அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா இப்போது அவங்களுக்குன்னு ஒரு பாடம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அந்த பாடத்தை தெளிவாக, ஏன்னா நாங்கள் ஃபீட்பேக்கு வாங்குவேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து. ஹெச்ஓடியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டாஃப் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்லாம் ஃபீட்பேக் நாங்கள் வாங்குகிற பழக்கம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா சில பசங்க சொல்லும், அவங்க கிளாஸ் எடுக்கிறது அப்படியே மனசில் பதியுது அப்படின்வாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க கிளாஸுக்கு கதை பேசிகிட்ருக்காங்க அப்படின்வாங்க. ஒரு சிலர் போர்ஷன்ஸை கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்களேன், என்னைக்காவது இவங்க செய்த எந்த வேலையிலையாவது ஏதாவது குறைகள் இருந்ததா, இல்லை ஏதாவது குற்றங்கள் இருந்ததா, முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அவங்களோட சிக்னஸை கருதலை, பொருட்படுத்தலை. அதுக்கப்புறமா எங்கே தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு அவங்க எதை பற்றியுமே அவங்க கவலைப்படவே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு மத்தேயுல பார்த்தீங்கன்னா, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான். நம்ம இப்போ கவலைப்படுறேன்னு வச்சுங்களேன், நம்ம உடல் தான் மெலிந்து போகிறது. உடல் நிறைய நோய்கள் நம்மளை தாக்குகின்றன. ஆனால் நம்ம கர்த்தரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்ம பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. ஆமேன். இப்போ கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. இப்போ நல்லவங்களும் மரித்தார்கள். அதுக்கப்புறமா சிலர் நம்மளுடைய பார்வைக்கு அவர்கள் தீயவர்களாக இருக்கலாம், அவங்களும் மரித்தார்கள். இப்போது ஒரு சிலர் சொன்னாங்க, நல்லவங்கெல்லாம் கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஒரு சிலர் இவன் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை அப்படின்னாங்க. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கிரியைகளுக்கும் தக்க பலன் அவர் வரும்பொழுது நம்மளுக்கு தருவார். அது நீதியோடும் நியாயத்தோடும் அவர் விசாரிப்பார். அதனால் நம்ம போய் யாரையும் குறை சொல்லவோ குற்றம் கூறவோ கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க அமெரிக்காவு பின்னணி இருந்தாலும் நம்ம நாட்டில் கொடைக்கானலில் தான் அவங்க பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. நம்ம நாட்டிற்காக உழைத்தார்கள். நிறைய மிஷினரிகள் பாருங்கள், நம்ம நாட்டிலே பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தவர்களும் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து நமக்காக ஊழியம் செய்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்க தாங்கிட்ட இருந்ததெல்லாம் விற்று தான் ஊழியம் செஞ்சாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறோம்.
நம்ம வந்து நிறைய அதுவும் இப்போல்லாம் பென்ஷன் இல்லைன்னு வர சொல்லிட்டாங்கல்ல கவர்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் எல்லா நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு வீடுக்கு 2 வீடு 3 வீடுன்னு வாங்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யும், அவங்களோட படிப்புக்கு அவங்களோட திருமணத்துக்கு ஏதாவது ஒரு லோன் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டம் தீட்டி அவங்க வாழ்க்கை முறையை நடத்துகின்றார்கள். ஆனால் அது வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் ரொம்ப பேராசையாக இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் பாருங்கள், என்னைக்காவது நாளைக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுருக்காங்களா? இல்லை. இவங்கக்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் நகைகளையும் சாரா டெக்கர் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி இன்னமும் இயங்கி கொண்டு இருக்கிறது திருநெல்வேலியில். அது யார் நிர்வாகம் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா சாரா டெக்கர். அவங்க தான் வந்து ஊனமாக இருந்தாலும் தன்னாலையும் ஊழியம் செய்ய முடியும் என்று தன் அண்ணனிடம் தான்கிட்ட இருந்த அந்த நகை பணம் எல்லாத்தையும் இந்தியாவிற்கு கொடுத்து அனுப்பினார்கள். அந்த மாதிரி ஏன்னா நம்ம வாழ்கிறது வந்து ஒரு தடவை தான். நம்ம என்ன நல்ல காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா, அது படிப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஒரு பொருளாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தாராளமாக மனசு வந்து தரோமா. ஈவன் சர்ச்சுக்கெல்லாம் இப்போ போகிறோன்னு வச்சுங்களேன், காணிக்கை போடுறப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே கம்மியான காசு எதுவோ அதை தான் தேடி போடுறோம். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நம்ம அவருக்கு செய்யும் பொழுது நம்ம அளந்து பார்க்குறோம். ஆனால் அவர் நம்மளை என்றைக்குமே அளவில்லாமல் தான் கொடுத்துருக்காரு. அது பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அன்கண்டிஷ்னல் லவ். நம்மெல்லாம் கண்டிஷனோடு வாழறோம்ல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த சொத்து பிரிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த இதில் வந்து இதை ஒத்துக்கணுன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏசப்பா நம்மக்கிட்ட அப்படி கண்டிஷன் போட்டிருந்தா நம்ம நிலமெல்லாம் எப்படி தலைக்கீழாக மாறி இருக்கும்ல. அவர் ஏதாவது நம்மளுக்கு கண்டிஷன் போட்டாரா? ஒன்று அன்பாக இருங்கன்னு சொன்னார், மற்றவங்கள மன்னிங்கன்னு கற்றுக் கொடுத்தாரு, அதுக்கப்புறமா நம்மளுக்கான ஒரு கட்டளைகளை கொடுத்தாரு. இப்படி தான் நம்மளை வந்து ரொம்ப பாசமாக யாருமே இல்லைன்னா கூட அவர் மட்டும்தான் நம்மளோட எப்போவுமே துணையாக ஆதரவாக நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ நம்ம இப்போ ஒரு வாரமும் ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் முட்டத்தூரில் பள்ளி ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறதுனா அது யாராலனாக்கா ஒய்காஃபால தான். அவங்க தான் அந்த பள்ளியை நிறுவினார்கள். அது இல்லாமல் பகல் நேர நர்சரி ஒன்றை துவக்கினார்கள். அதுக்கப்புறம் மாலை நேர வகுப்புகள். ஏன்னா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணுன்னா மாலை நேரத்தில் தானே சொல்லித்தர முடியும். ஸோ மாலை நேர வகுப்புகள் ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து மருந்தகம், ஒரு சின்ன கிளினிக் மாதிரி வச்சுட்டு அங்கே யாருக்கெல்லாம் உடம்பு முடியலையோ அவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து உதவினார்கள். அவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணாங்க, அதற்காக நிதி திரட்டினார்கள். மனமும் வந்து நிறைய பேர் கொடுத்ததுனால தான் இவங்களாலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிஷனை நடத்தி வர முடிந்தது. ஸோ நம்ம கூட என்ன பண்ணணும், இப்போ நிறைய மிஷினரிகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுயநலம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கன்சர்னாக கேரிங்காக அன்போடு இருக்கின்ற மிஷினரிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம கிரஹம் ஸ்டெயின்ஸ் அவரை வந்து எரித்து கொல்லப்பட்டார்ல, அவரை பற்றி ஒரு சாட்சி கொடுத்தாரு. அதை வந்து நான் கேட்டேன், அந்த வீடியோவை பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், எங்கிருந்தோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒடிசாவில் இவர் வந்து ஊழியம் செய்தார். ஏன்னா இப்போ தொழுநோயின்னா அந்த காலத்துலலாம் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க.
கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, அவங்க வெளியில் கூட வர முடியாது. அந்த மாதிரி இருந்த ஜனங்களை போய் சந்தித்து அந்த நம்ம தொடர்றதுக்கு கூட அருவருப்பாக ஃபீல் பண்ணுற அந்த காரியத்தை அவங்க மனமும் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குடும்பமே பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? உயிரோடு எரித்து கொன்றோம். இதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிள்? நம்ம தான் அக்கௌண்டபிள். நம்மளை தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு மிஷினரி நமக்காக இந்தியாவிற்கு எல்லா ஊழியத்தையும் செய்தார். ஆனால் அவரையும் அவருடைய 2 மகன்களையும் எரித்து கொன்றார்கள். யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் யூஸ்வலாக எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நல்லது செஞ்சால் நம்மளுக்கு தீங்கு தான் நடக்குது அப்படின்னு. ஆனால் கர்த்தரை நம்ம பின்பற்றும் பொழுது வேதத்தில் கூறியிருக்கிறது போல அதன்படி நாம் வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஊழியக்காரர்களுக்கு மனமும் உதவி செய்யணும். நம்மளால் போய் ஊரா நாடு நாடாக சென்று நம்மளால் செய்ய முடியல. ஆனால் அதையே முழு நேர வேலையாக பணியாக செய்கின்ற ஊழியக்காரர்களுக்கு நம்ம பண உதவி தரலாம், இல்லை பொருள் உதவி தரலாம், இல்லை இடம் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இனி வரும் காலங்களை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வைகாஃப் மாதிரி நம்மளும் நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும். அவங்க எப்படி பாருங்களேன், ஒரு பள்ளி நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ ப்ராப்ளமில் எத்தனை இடத்துல நம்ம ரெக்கக்னிஷன் லெட்டர் வாங்கணும், ஒரு பில்டிங் கட்டணும், அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கணும். அதே மாதிரி ஒரு நர்சரி ஆரம்பிக்கிறது, ஒரு மருந்தகம் ஆரம்பிக்கிறது, மாலை நேர வகுப்புகள் ஆரம்பிக்கிறது. அவங்கெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பின்வாங்கவே இல்லை. அவங்க என்ன ஒரு திட்டம் வைக்கிறாங்களோ அந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இங்கே தங்கி உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு இந்தியாவிலே தங்கி அவங்க ஊழியம் செய்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி மனதை கடவுள் நம்மளுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தர வேண்டும் என்று நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கி வைகாஃப் பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க எவ்வளோ ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த முட்டத்தூரில் ஏசப்பா அந்த கிராமப்புற மக்களுக்காக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்காக ஊழியம் செய்தார்கள் ஆண்டவரே. ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ணினார்கள், ஒரு சபை, மாலை நேர வகுப்புகள், ஒரு மருந்தகம், ஒரு நர்சரி பள்ளி, நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் ஞாபகமாக நிறைய பெயர்கள் வைகாஃப் என்று வைக்கப்பட்டுள்ளது ஆண்டவரே, உணவகத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஏசப்பா, ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோடு, ஒரு அன்போடு, கரிசனையோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. யார் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, தனிமைப்படுத்தப்பட்டாலும் சரி, எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மூலமாக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீரோ அதை நீர் நடப்பித்தருளும் ஆண்டவரே. இசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை நீர் தாங்கும் ஆண்டவரே. நீர் எங்களை ஏந்தும் ஆண்டவரே, எங்களை சுமக்கிறீர் ஆண்டவரே. எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.